அன்றாட வாழ்க்கையில தான் எத்தனை எத்தனை சவால்கள். அந்த சவால்களை எதிர்கொண்டு கொண்டு மனசு சோர்வாகி எதுக்கடா சாமி இந்த வாழ்க்கைன்னு தோணவே ஆரம்பிச்சு. பல பிரச்சனைகளுக்கு காரணம் 2 விஷயங்கள் தான். ஒண்ணு, நாம அந்த பிரச்சனை இல்லனா சவாலை பத்தி எதுவுமே நினைக்காம செயல்படுறது, இல்லனா அதை நினைச்சு முடிவெடுக்காமலே இருக்கிறது தான். சவால்களை திடமா சந்திக்க, தீர்மானங்களை எளிதா கையாள மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0463632994 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் அசோகன் மற்றும் மனநல ஆலோசகர் வசந்தி பாபு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. சென்னையில இருந்து சுரேஷ் கோபி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சுரேஷ் கோபி. வணக்கம் மேடம். சொல்லுங்க சுரேஷ் கோபி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? நான் சென்னையில இருக்கேன் மேடம். சென்னையில இருந்து பேசுறேன். சரி. அதாவது வந்துட்டு எந்த பிசினஸ் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம். அதாவது சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சரிங்க. சொந்தமா பிசினஸ் பண்ணா அதுல வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மேடம். அதாவது வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்க சமயத்துல அது ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. சரி. அது கொஞ்சம் அதை பத்தி கேட்கணும் மேடம் அவர்கிட்ட. நீங்க இப்ப என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சுரேஷ் கோபி? இப்போ வந்துட்டு கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரிங்க. அது விஷயமா பேசணும் மேடம். சரி. பார்த்துட்டேன். சரி. ஓகே ஓகே. அதாவது பிசினஸ் நீங்க வந்து ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிருக்கீங்க. எல்லா பிசினஸ்லயும் வந்து சரியா வந்து ஷைன் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. முதல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணலாம். அதுல வந்து நல்லா வந்து வெற்றியா இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு டிமாண்ட் இருக்கா, முதல்ல காம்படிஷன் நீங்க நுழைஞ்சா நிச்சயமா வந்து உங்களுக்கு ஷேர் அதுல வருமா, அதுல என்னென்ன வந்து அப்சக்கிள்ஸ் இருக்கு. சில சமயம் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சில பிசினஸ் வந்து வெயிட் பண்ணணும். உடனடியா வந்து ஒரு ஈல்டு கிடைக்காது. அது மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. யாராவது சொல்றாங்க ஒரு செவி வழி கேள்வியில உடனடியா வந்து இன்னைக்கு ஒரு பிசினஸ் நாளைக்கு ஒரு பிசினஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி சப்போஸ் கொஞ்சம் இந்த வெயிட்டிங் பீரியட்ல உங்களுக்கு வந்து ஃபேமிலி இன்கம் மற்ற செலவினங்களுக்காக வேண்டிய விஷயங்களையும் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கணும். கொஞ்சம் அகலக்கால் வைக்க வேணாம். பிசினஸோ எந்த முடிவா இருந்தாலும் ரொம்ப இம்பல்சிவா எடுக்காதீங்க. சில சமயம் வந்து தோல்வி வரும் பொழுது நம்மளால வந்து அதுல சரியா வந்து ஷைன் பண்ண முடியாத பொழுது கொஞ்சம் வந்து அதுல வந்து சிறந்து விளங்கிய நல்ல நண்பர்கள்ட்ட கொஞ்சம் வந்து நீங்க வந்து அவங்களுடைய ஆலோசனைகளை பெறலாம். பொதுவா இப்ப வந்து நீங்க உப்பு வைக்கும் பொழுது மழை பெய்யும் பொழுது உப்பு வைக்கிறதோ இல்ல வந்து காத்தடிக்கும் போது உமி வைக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். என்ன தேவைகள் இருக்கு, அதுக்கு டிமாண்ட் இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இறங்குனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. சுரேஷ் கோபி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க இப்ப இருக்கிற பிசினஸ்ல தோல்வி அடையாம இருக்கிறதுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு உதவும். அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து ஜெயந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என் பையன் பெரிய பையன் காலேஜ் படிக்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் இயர். வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கலகலப்பாக பேச மாட்டான். யார்கிட்டயும் செல்ல வச்சுட்டு விளையாடிக்கிட்டே இருப்பான். சொல்லுங்க. அதான் எந்த நிகழ்ச்சி வெளியில எது நடந்தாலும் வீட்டுல வந்து கலகலப்பாக பேச மாட்டான். சரிங்கம்மா. அது எங்களுக்கு வருத்தமா இருக்குங்க மேடம். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுறாருல்ல? அதெல்லாம் பேசுறாங்க சார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க கேள்வி கேட்டாதான் பதில், இல்லாட்டி பதில் கிடையாது. சில சமயம் தேவைன்னா கேட்பான், இல்லாட்டி கிடையாது. அதாவது இந்த ஒரு அடலசன்ட் பீரியடுக்கு அடுத்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா அவனா வந்து சில கான்செப்ட் அவனா ஃபார்முலேட் பண்ணுவான். ஒரு காலேஜ்ல அந்த டீனேஜ்ல பாத்தீங்கன்னா சின்ன செப்பரேஷன் இருக்கும். உடல் ரீதியா, உணர்வு ரீதியா, மன ரீதியா கொஞ்சம் மாறுதல் வரும். சமூக ரீதியா கூட சில மாறுதல் வரும். வெளியில இருக்கிற நண்பர்கள்ட்ட நல்லா பேசுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லா பழகுறான் நல்லா பேசுறான்னா பேசிக்கினே இருக்கணும். ஒரு 10 கேள்வி இருந்துச்சுன்னு பேசிக்கணும், அதுக்கு பதில் கொடுத்துக்கின்னு இருக்கணும்ன்ற மாதிரி இல்லை. சில சமயம் அந்த நேரத்துல நிறைய வந்து நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது அதுல ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் இருக்கும். அவனுக்குன்னு சில ஒரு கான்செப்ட் இருக்கும், புது விஷயங்கள் இருக்கும். உடையை பத்தி ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது அவங்க இருக்கிற நாகரிக விஷயங்களை பத்தி, கலாச்சார விஷயங்களை பத்தி ப்ரீ ஆக்குபேஷன் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் செக்ஷுவலா கூட அவனுக்கு அந்த ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் இருக்கலாம். அந்த சமயத்துல கொஞ்சம் விலகி இருப்பது சாதாரண இயல்பு தான். அது முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப செல்போன் வந்ததுக்கு அப்புறம்
ரொம்ப மிகவும் நண்பர்கள் வந்து தனித்து இருக்கிறாங்க. ஒரு கணவர் மனைவி ஒரே வீட்டில் இருக்கும்போது கூட நேரா பேசாம மொபைல் வழியா SMS மூலமா வாட்ஸ்அப் மூலமா பேசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி நம்மளுடைய உறவு நிலைய உரையாடல் நிலைய கெடுத்து வச்சிருக்கு. அதான் உண்மை. அது மற்றபடி பிரச்சனை இல்லைன்னா விடுங்கம்மா, கொஞ்சம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனா வருவான், பயப்படாதீங்க. ஜெயந்தி, நீங்க பயப்படுற அளவுக்கு உங்க மகனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நல்லா பேசிட்டு இருக்கும் போது நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் திரும்ப பழைய மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வசந்தி பாபு, இப்ப அடலசன்ட் ஏஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க கிட்ட எந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும்? என்ன சொல்றாங்கன்னா, என் பசங்களுக்கு நாங்க தான் இருக்கிறோம், எல்லாம் வாங்கி கொடுக்கறோம், அவங்களுக்கு செல்போன்ல ஆரம்பிச்சு கார் வரைக்கும் இருக்கு, ஏசில இருந்து கம்ப்யூட்டர் வரை இருக்குது. பட் சொன்ன பேச்சு கேட்கறதே இல்ல. மோஸ்ட் என்ன ஆயிடுது, அப்பா வந்து வெளியே போயிடுறாங்க. அம்மாவுக்கும் மகனுக்குரிய தகராறு வந்து சமீபத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என் பேச்சு நீங்க எப்பயோ ராத்திரி தான் வர்றீங்க, எல்லாம் செல்லம் கொடுக்குறீங்க. சமீபத்துல பேசின ஒரு வாசகர் கூட அதான் சொன்னாங்க, எப்பயுமே என் பேச்ச கேட்கறது இல்ல. ஒண்ணு வந்து பேரண்ட்ஸ் நடிச்சுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு வந்து அந்த அடலசன்ட் ஏஜ புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணணும். இப்ப இருக்க பசங்க அதான் எதிர்பார்க்கறாங்க. அட்வைஸ் வந்து பிடிக்கிறது கிடையாது. அவங்கள்ட்ட அன்பா பேசி அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து என்ன தேவைங்கிறது, உணவு உடையை தவிர்த்து ஒரு பாசம் அன்பை காமிச்சு அவங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட்லி ஒரு மூவ் இருந்துன்னா எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு போனா அப்பா அம்மாட்ட சொல்லலாம்னு ஒரு எப்ப அந்த பசங்க ஸ்பேஸ் கிடைக்குதோ அப்ப இருக்கும் தவிர்த்துரும். இருக்கும் போனாலே வந்து சந்தோஷம் தான் இருக்கும். நிச்சயம். அடுத்ததா அம்பத்தூர்ல இருந்து பாலாஜி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பாலாஜி. வணக்கங்க. சொல்லுங்க சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் எனக்கு. சொல்லுங்க. நான் வந்து 2006 வந்து எனக்கு எப்படின்னா கோபங்கள் அதிகமா வரும், காரணம் இல்லாத. அடுத்தாவது ஒரு குழுவா சேர்ந்து யாராவது சிரிச்சாக்க என்னை பத்தி சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து என்னோட மனைவியை நான் துன்புறுத்த ஆரம்பிச்சேன், என்னை பத்தி எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மனநல காப்பகத்துல கொஞ்ச நாள் ஒரு 10-15 நாள் கூடிய இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு நான் அதுக்கான மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கேன். 2015 வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைனாக்க, என்னால வேலையில கவனம் செலுத்த முடியல. அதனால வேலை போச்சு, பொருளாதார ரீதியா நிறைய பாதிக்கப்பட்டேன். இப்போ சமீபத்துல என்னன்னாக்கா, எனக்கு வந்து பொருளாதார ரீதியா வந்து நான் வேலைக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால அதை மாத்திரை சாப்பிடும்போது நிறைய தூக்கம் வருது. அதனால என்னால வேலையில கவனம் செலுத்த முடியல, சரியானபடி வேலை செய்ய முடியல. அதுக்கு மாத்திரை ஏதாவது இருக்கு? சரி, அதான் கேட்கறதுக்காக போன் பண்ணேன். அதாவது நீங்க வந்து கோபத்தை பத்தி பேசினா கூட அடிப்படையா உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து ஒரு இதுவா இருக்கு, ஒரு காரணமா இருக்கு. மற்றவர்கள் என்னை பற்றி பேசுகிறார்கள், என்னுடைய மனைவியை நான் வந்து துன்புறுத்தினேன், நான் மறுபடியும் வந்து அட்மிட் ஆயிருந்தேன், மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது சில சமயம் கண்ட்ரோல்டா இருக்கு. சந்தேகம் எதனால வருதுன்னா, தன்னை பற்றி சரியான மதிப்பீடுகள் இல்லாத பொழுது, தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும் பொழுது, எங்கேயோ மற்றவங்க பேசிட்டு இருப்பாங்க, அவங்க சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, பட் நம்ம வந்து அதை ஒரு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுவோம், நம்மளை பத்தி தான் பேசுறாங்க. ஒரு பாஷை தெரியாத இடத்துல நமக்கு அந்த மாதிரி வரலாம். அல்லது நம்ம அந்த சம்பாஷணையில இல்லாத பொழுது ஏன் இவங்க வந்து எங்கேயோ அவங்க கையை காமிச்சு பேசியிருக்கலாம், நம்மளை பத்தி பேசுற மாதிரி இந்த சந்தேகம் மிக மிக ஒரு அடிநாதமா வர ஆரம்பிக்கும். இது நீங்க மாத்திரை சாப்பிடணும். ரெண்டாவது, அனாவசியமா மற்றவர்களுடைய உரையாடல்களுக்கு மற்றவங்களை பத்தி ரொம்ப கான்சியஸா இருக்காதீங்க. நீங்க வந்து சம்பந்தப்படாத வரை, நீங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனைகளை உருவாக்காத வரை இந்த உலகத்துல மற்றவங்க உங்களை பத்தி பேசுறதோ தவறா வந்து புறங்கூறி திரியறதோ கிடையவே கிடையாது. மாத்திரைகளை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நம்பிக்கையோட சோசியலைஸ் பண்ணுங்க, அடுத்தவர்களோட நம்பிக்கையோட பேசுங்க, ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல பேசி பழகுங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்க வேணாம். அதிக அளவுல சென்சிட்டிவா இருப்பவங்களுக்கு சந்தேக உணர்வுகள் அதிகமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பயப்படலாம், காரணம் இருக்கலாம், உஷாரா இருக்கலாம், ஒரு ஜாக்கிரதை உணர்வு இருக்கலாம். அதுக்கு மேல போச்சீங்கன்னா அனாவசியமான சந்தேகங்கள் வரும். அதை தவிர்ப்பது நல்லது. பாலாஜி, நீங்க உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற இந்த அனாவசிய சந்தேகங்களை தடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுங்க. அடுத்தவங்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ அப்படின்ற தாட் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நம்மளை பத்தியே பேசணும் அப்படிங்கிற அவசியம் அடுத்தவங்களுக்கு கிடையாது. அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அடுத்ததா நெல்லையில இருந்து அனிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் அனிதா. ஹலோ மேடம். வணக்கம் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க அனிதா.
மேடம் எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க மேடம். அக்கா பொண்ணுக்கு வந்து அக்கா பொண்ணு 8th படிக்கிறாங்க மேடம். சரி. கொஞ்சம் மனநிலை சரியில்லாம தான் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க மேடம். சரிங்க. அக்கா வந்து நல்லா பாசமா தான் இருக்கா பொண்ணுகிட்ட. பொண்ணு வந்து ரொம்ப கோவப்படுறா. படிப்பு எப்படியோ படிச்சு பாஸ் பண்ணி 8th வரைக்கும் வந்துட்டா. ஆனா அடுத்தவங்க வெளியாள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சவங்க மாதிரி ரொம்ப பேசிக்கிறா. உங்க பேர் என்ன, உங்க வீட்டுல எத்தனை பேரு என்ன, எதுவும் வரவங்க தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நல்ல பழக்கமான மாதிரி பேசிக்கிறா. அது அக்காவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் மேடம் எங்க மாமா வந்து இவ இது சேட்டை பண்ணும்போது, எங்க அக்கா பொண்ணு சேட்டை பண்ணும்போது எங்க மாமா கொஞ்சம் கண்டிப்பாங்க, அடிப்பாங்க. ரொம்ப இல்ல, லைட்டா அப்படி கண்டிப்பாங்க. அப்ப எங்க மாமாவும் கொஞ்சம் பயந்து அவ சேட்டையை குறைச்சிக்கிறா. சரி. அக்கா பாசமா இருந்தாலும் அக்கா கூட சேட்டை பண்ணிட்டு அக்காவை எழுத்து பேசிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு அது கொஞ்சம் அக்காவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இது மாமாட்டு சொன்னா மாமா கண்டிப்பாங்க. அடிக்கிறவங்க கிட்டன்னா நல்லா பயந்து அதுக்கேத்தாப்புல நடந்துக்கிறா. ஆனா பாசமா இருக்கவங்க கிட்ட அவளால அப்படி நடந்துக்க முடியல. சரிங்கம்மா. அதாவது எப்படி அவளை வந்து எப்படி சொல்லி திருத்தலாம் அப்படிங்கறது தெரியல. அதான் டாக்டர்கிட்ட போன் பண்ணி கேட்கிறேன் மேடம். சரி வசந்தி பாபு, இவங்களுடைய அனிதா, உங்க அக்காவுக்காக அக்கா பொண்ணுக்காக நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க. நீங்க வந்து உங்க அக்கா பொண்ணுட்ட உட்காந்து பேசலாம் அனிதா, சரியா? அந்த பொண்ணு மனசு சொல்லுங்க அனிதா. என்கிட்டயும் கோபம் தான் மேடம் படுவா. சில நேரம் நல்லா பேசிடுவா என்கிட்ட ஃப்ரெண்டா. அந்த நேரம் கோபப்படுவா. அந்த பேசுற நேரங்கள்ல வந்து உங்க அக்காவோட, அதாவது அவங்க அம்மாவோட இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்க உடம்பு எப்படி இருக்கிறதுனால இப்படி பிஹேவ் பண்றாங்கிறது நீங்க நினைச்சா உங்களால எடுத்து சொல்ல முடியும், சரியா? அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க சொல்றீங்க சில சமயம் நல்லா இருக்காங்க, சில சமயம் கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. எந்த மாதிரி சமயங்கள் அப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கணுங்கிறது நீங்க அன்பா புரிய வச்சீங்கன்னா நிச்சயமா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிருவாங்க. ஏன்னா அப்பாவோட மிரட்டலுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அந்த பொண்ணுக்கு தேவை வந்து பக்குவமா எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள். அதுக்காக நீங்க ஒரு மனநல ஆலோசனை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த விஷயத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுத்து இடத்துக்கு கூட்டிட்டு போய், நீ இப்படி இருந்தா உங்க அம்மாவை நல்லா கொண்டு வர முடியும், நீ நல்லா படிக்க முடியும், உன் குடும்பம் நல்லா இருக்குங்கிறத உங்களால நினைச்சா புரிய வைக்க முடியும். நீங்க புரிய வச்சிட்டீங்கன்னா அந்த பொண்ணு நிச்சயம் மாறிடுவாங்க. உங்க குடும்பம், உங்க அக்கா குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அனிதா. அனிதா, உங்க அக்கா குழந்தைகிட்ட நீங்க பேசி பாருங்க. நீங்க அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க, எதனால அவங்க அப்பா கண்டிக்கிறாங்க, எதனால அம்மா அன்பா இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணி பாருங்க. அடுத்ததா தூத்துக்குடியில இருந்து டேனியல் ரவி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் டேனியல் ரவி. வணக்கம் சார். சொல்லுங்க டேனியல், எதை பத்தி பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. எனக்கு 2 பசங்க. சரி. நான் வந்து மார்க்கெட்டிங்ல மேனேஜர் ரேங்க்ல இருந்துட்டு இருந்தேன். வெளியூர் அதிகமா போயிட்டே இருந்தேன். சரி. ஒரு 8 இயர்ஸ் பேக் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து கவர்மெண்ட்ல ஜாப் கிடைக்குது. சரி. அந்த டைம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்க என்ன செஞ்சாங்க, குழந்தைங்களை பார்த்துட்டு ஆள் இல்ல, அதனால நீங்க வந்து ரிசைன் பண்ணுங்க, எனக்கு கவர்மெண்டால அதனால எனக்கு பாதிப்பு வரும். சரின்ட்டு நானும் எவ்வளவு முயற்சி எல்லாம் எடுத்து பார்த்தேன். அவங்கள வந்து வீட்டோட யாராவது ஒருத்தரை கூட்டி அவங்கள வச்சுக்கணும், இல்ல எங்க வீட்டுல எங்க அம்மாவை இல்ல அவங்க அக்கா பாக்குறேன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே முடியாது, நீங்க அதுக்கு இருந்து பார்த்தாதான் சரியா வரும், வேற யாரும் பார்த்தாங்கன்னா என் பிள்ளைங்களை ஏதாவது சரியா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு நல்ல ஜாப்ல நல்ல சம்பளத்துல இருந்தேன். ரிசைன் பண்ணிட்டு சேர்ந்து குழந்தைங்களை பாக்குறதுக்காக இருந்தேன். ஒரு 1 மந்த் இருந்தேன். அப்புறம் சும்மா இருக்க முடியாதுன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். சின்னதா வாட்டர் கேன் பிசினஸ் அது இதுன்னு ஆரம்பிச்சு அது போயிட்டு இருந்துச்சு மேடம். நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏர்லியர் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து லேட்டரான அவங்களுக்கு உடம்பு சரியாம போயிட்டே இருந்துச்சு 2009-10 ஸோ வந்து அவங்களும் ஜாபுக்கு போல, எனக்கும் பிசினஸ்ல கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவங்களுக்கு ஆபரேஷன் அந்த காரியம் எல்லாம் பண்ணேன். இதனால எனக்கு வந்து அதிகமா கடன் ஏறிச்சு. அதிகமா கடன் ஏறினால நான் என்ன பண்றதுன்னு தெரியாத ஸ்டேஜ்ல திருப்பி 2013 இவங்க ஜாபுக்கு போய் ரெகுலர் திருப்பி சேலரி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்லலாம் அவங்க சேலரி இல்லாம இருக்கு. அவங்க மெடிக்கல் டைம்ல இருந்தபோது சேலரி தான். இப்ப கடன் அதிகமாயிடுச்சு சார். திருப்பி மார்க்கெட்டிங்ல எனக்கு நல்ல நல்ல ஜாப் எல்லாம் கிடைக்குது. இப்ப நான் ஒரு ஜாப்ல இருக்கிறேன்.
எனக்கு நியர் அபவுட் 22,000 எனக்கு வாங்கிட்டு இருக்கேன். அவங்க ஒரு 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. பட் என்னோட கடன் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கு. எனக்கு நியர் அபவுட் ஒரு 70,000 எங்களோட மொத்த வருமானம். நீங்க எதை கேட்க விரும்புறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதான் மேடம், இப்ப என்ன பிரச்சனைனா அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க வந்து என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டு வேலைக்கு போக விடாம பிள்ளைங்களை காரணம் காட்டிட்டு இருந்தாங்க மேடம். ஆனா இப்பதான் அவங்க ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸா எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு அவங்க வந்து என்னை ஜாபுக்கு போடாம பண்ணது பிள்ளைங்க ஒரு காரணமே கிடையாது. இப்ப எனக்கு நல்ல நல்ல போஸ்டிங்ல வந்து சென்னையில கிடைக்குது, திருச்சி பேஸ்ல கிடைக்குது, எங்கேயுமே அனுப்ப மாட்டேன், நீங்க போக கூடாதுன்னு எந்த ஒண்ணு இல்லாத காரணத்துக்குலாம் யாராவது ஒருத்தர் போன் பண்ணா கூட உடனே அவங்க வந்து என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பீரியட் வந்து ஒரு 3 மனநல டாக்டர்கிட்ட இந்த 4-5 வருஷத்துல காட்டியிருக்கோம். எல்லா டாக்டருக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்றாங்க. ஆனா இவங்க வந்து அது ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ வந்து ஏதோ பண்றேன்னு என்னை ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காப்ல. அதனால என்னை வீட்டு லோக்கல்ல இருந்து தூத்துக்குடியில லோக்கல்ல இருந்துட்டு ஒரு 2 hours நான் ஜாப்ல வெளியில இருந்தேன்னா மார்க்கெட்டிங் வேலையில போன் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல. தேவையில்லாத யாராவது வீட்டுக்கு வந்து ஒரு லேடிஸ் வந்து அவங்க ரிலேஷனே வந்து பேசிட்டு இருந்தாலும் ஒண்ணு என்னோட சந்தேகம். இனி அவங்க வந்து உன்னை திருச்சி பேசுறாங்க, நீ நல்லா தெரியுது. அந்த நான் மனநல டாக்டர்கிட்ட போகும்போது அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்க வீட்டுக்காரர் நல்லவரு, எனக்கா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, எல்லாம் நல்லவர் தான். ஆனா எனக்கு அப்படிதான் சார் தோணுது. அவரை நல்ல சர்ச்சுக்கு போவார், ரொம்ப சின்சியரா இருப்பாரு, சர்ச்சில ரொம்ப ஈடுபாடா இருப்பாரு. அவர் அப்படிப்பட்ட ஆளு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தோணுது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்குதான் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குமான்னா, யாரோ கூட வளர்க்குறவங்க அவங்க ரிலேஷன்ஸே இல்ல எடுக்காத, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, அவங்க வீட்டுக்காரர் உன்னை வந்து தப்பா கைட் பண்றாரு, நீங்க எடுக்காத அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவங்க எடுக்கவும் மாட்டேன்றாங்க. எனக்கும் கடன் பிரச்சனை இருக்கு. நான் வெளியில போயிட்டேன், இங்க இருந்து கோயம்புத்தூர் சென்னை ஜாப்ல வந்து ரீஜனல் மேனேஜர், டெப்டி மேனேஜர் போஸ்டிங் எனக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க. கிடைச்சதுன்னா நான் வந்து என்னோட இந்த கடன் பிரச்சனை ஈஸியா முடிச்சிருவேன். அதான் 2 years டைம் கூட நான் கடன் பிரச்சனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா நான் லோக்கல்ல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி பாத்துக்கிறேன். அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. என் கடன் பிரச்சனையே ஒத்துக்கிறதுல மொத்தத்துல எந்த விஷயத்துலன்னு என்ன நம்புறது. இதுக்கு ஏன் செல்போன் எடுத்து நோன்றது, அது யாராவது லேடிஸ் பேர்ல இருக்கும், நான் அது கிளைண்ட் வந்து அவங்க ஷாப் வந்து பேர்ல வச்சிருப்பாங்க, அவங்க போனை பத்தி பேசுறது, அவங்க வந்து ஜென்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் டேனியல் ரவி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் அசோகன், மனைவி வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த சந்தேகம் வந்து கொஞ்சம் ஆண்களுக்கு அதிகமா இருக்கும் மனைவி மேல. அது மனைவி வேலைக்கு போகும்பொழுது கொஞ்சம் இந்த மாதிரி சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனா உங்களுடைய மனைவிக்கு வந்து உங்க மேல சந்தேகம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். நீங்க வந்து வேலைக்கு போகாமல் வீட்டுல இருந்து கொண்டு குழந்தைகளை பார்த்து கொண்டு இருப்பது வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து அவங்க அப்சால்வ் ஆகுறாங்க. 1. 2வது, நீங்க வீட்டுல இருக்கிறதால வந்து அவங்களுடைய சந்தேகத்தினுடைய உச்சகட்டத்துல பெண்கள்கிட்ட பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இல்லாம போயிடுதுன்னு அவங்களா வந்து ஒரு தவறா ஒரு எண்ணத்துல வந்து இருக்கிறாங்க. இது 2ம். இப்ப நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 2வது, சந்தேகத்தின் அடிப்படையில ஓரளவு ரிசால்வ் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. கடனை அடைச்சிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தேகம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. 1, உங்களுடைய அம்மா வந்து அவங்க கிட்ட நல்லபடியா இருந்தா, உறவு முறைகள் நன்றாக இருந்தால், அல்லது அவங்களுடைய அம்மா உறவு முறை நன்றாக இருந்தால் வந்து வீட்டுல தங்கி இருக்கலாம். 1, நீங்க கண்டிப்பா வேலைக்கு போகணும். ஏன்னா நீங்க வேலைக்கு போகலன்னா நிச்சயமா கடன் வந்து அது பாட்டு அதிகமா போய்கொண்டே இருக்கும். 2வது, இவங்க வந்து ஒரு 3 மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. மருந்து வந்து கண்டிப்பா சாப்பிடணும். மருந்து சாப்பிடாம வெறும் வார்த்தைகளில் வந்து நிச்சயமா இந்த சந்தேக நோய் வந்து சரியாகாது. எனக்கு என்னன்னா அது வந்து பாரனாய்டா இருக்கா, அல்லது அதை தாண்டி குரல் கேட்டு கொஞ்சம் பாரனாய்டு ஸ்கிசோஃப்ரினியா அந்த லெவல்ல இருக்கான்றது தெரியல. மாத்திரைகள் சாப்பிட வேணும். 2வது, உட்கார்ந்து அவங்க கூட அதிக நேரம் செலவிடுங்க. 3வது, சில சூழ்நிலைகளை, அதாவது ஒரு சாதாரண ஒரு 6 வயசுல இருந்து 60 வயசு உள்ள பெண் கூட பேசினா கூட சந்தேகம் வரும். அந்த சூழ்நிலைகளை தவிருங்க. மனைவி கிட்ட கொஞ்சம் வந்து நீங்க உண்மையா, சின்சியரா, அன்பா இருக்கிறீங்கன்ற எண்ணத்தை உருவாக்குங்க. கொஞ்சம் வந்து சந்தேகப்பட்டா கூட ரியாக்ட் பண்ணாதீங்க. முதல்ல வேண்டியது அமைதி. அவங்களுடைய சந்தேகமான எண்ணம் போகணும். அதற்கு அப்புறம் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, வேலை முறை இதெல்லாம் பார்க்கணும். நீங்க
நடுக்கடல்ல துடுப்பு தொலைஞ்ச படகுகள் மாதிரி சில தருணங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். அந்த நேரத்து பதற்றமில்லாத முடிவுகள் தான் நட்ட நடுக்கடல்ல உதவி கேட்கவோ மீண்டு வரவோ உதவும் துடுப்புகள். தொலைந்தாலும் பயணம் தொடர மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443602994 044304227777. அடுத்ததா நாகர்கோவில்ல இருந்து முருகன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் முருகன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க முருகன். சார் மேடம் வந்து எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதய நோய் வந்து நான் சிகிச்சை பண்ணி சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டேன். சுகரும் இருக்கு. 3 வருஷமா வீட்டுலதான் இருந்து மனைவி உழைப்புல சாப்பிட்டு இருக்கேன். ஏழ்மையான குடும்பம் தான். தொடர்புல இல்ல. அடுத்ததா திருப்பூர்ல இருந்து சுரேஷ்குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சுரேஷ்குமார். வணக்கம் மேடம். பேசலாங்களா? கேள்வி கேட்கலாம் பேசுங்க மேடம். இப்போ அம்மாவுக்கு வந்து இந்த சரியா பாத்தீங்கன்னா இந்த எபிலெப்சி ப்ராப்ளம் இருந்தது மேடம். எபிலெப்சி லாஸ்ட் 12 இயர்ஸா அதுக்கு வேண்டி ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ப்ராப்ளம் போய் இப்ப கொஞ்சம் சைக்கா ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் வந்து அந்த ப்ராப்ளம் இப்ப டோட்டலாவே கம்மியா ஆயிடுச்சு. தனியா பேசுறது, நமக்கு சிரிக்கிறது கண்டினியூஸா இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. இப்ப சைக்காட்ரிஸ்ட் காமிச்சு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. சோ எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா டவுசில தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்திரிச்சா மறுபடியும் சேம் ப்ராப்ளம் லாஸ்ட் டே போயிட்டு இருக்கு. அந்த எபிலெப்சி டேப்லெட் எல்லாம் நிறுத்திடலாங்களா இல்ல சைக்கா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா என்ன? அதாவது இந்த வலிப்பு நோய் வந்து அது சம்பந்தப்பட்டமான ஒரு மனநோய்கள் வந்து 2 விதமா இருக்கலாம். ஒன்னு வலிப்பு நோயிலே வந்து ஒரு மனநோய் ஏற்படலாம், டெம்பரல் லோப் எபிலெப்சின்னு சொல்லக்கூடியது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாதாரணமா நம்ம சொல்லக்கூடிய வலிப்பு நோய் வந்து கை கால் வந்து வெட்டி மயக்கம் வந்து நாக்க கடிச்சிட்டு யூரின் போயிட்டு ஒரு மயக்கம் கொஞ்ச நாள் இருக்கும். ஒரு டெம்பரல் லோப் எபிலெப்சின்றது அல்லது இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீஷர்ன்றது அதுல வந்து மனம் சார்ந்த பிஹேவியர் சார்ந்த மாறுபாடுகள் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து ஒரு பொதுவான ஒரு எபிலெப்சி கொடுக்கிற மருந்துகளே சில சமயம் வந்து சில பிஹேவியரல் ப்ராப்ளத்தை அல்லது கொஞ்சம் சைக்காட்டிக் ப்ராப்ளத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை வந்து ஒரு சைடு எஃபெக்ட் வரலாம். அல்லது தனியா ஒரு மனநோய் வந்து ஏற்பட்டிருக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து வலிப்பு நோயும் மனநோயும் சேர்ந்து இருக்கும்பொழுது மனநோய் அதிகரிக்கும் பொழுது வலிப்பு நோய் குறையலாம், வலிப்பு நோய் அதிகரிக்கும் போது மன பிரச்சனைகள் குறையலாம். இந்த சீசா பினாமினா, லேண்டார்ட்ஸ் பினாமினான்னு சொல்லுவாங்க. நீங்க முதல்ல வந்து மருத்துவரை பார்த்து ஒரு 5 வருட இடைவெளியில பொதுவான வலிப்பு நோய் வந்து ஒரு விதமான இதுவும் சம்பவம் இல்லாமல் இருந்தால் அதை படிப்படியா நிறுத்தலாம். 2வது வந்து மனநோய் இருக்கும் பொழுது அந்த வந்து வலிப்பு நோயை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதான்னு ஒரு மருத்துவர் பரிசோதித்து அல்லது அதுக்கு வேற மருந்துகள் தரணும். 3வது இவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீஷர் இருக்கா, அது ஜெனரலா வந்த சீஷர் வந்து அப்புறமா செகண்டரியா இருக்கா அதுன்றத அவர் வந்து கணிக்க வேண்டும். மருத்துவர்கிட்ட நீங்க பார்த்து பேசிட்டு பொதுவா வந்து இந்த மருந்துகளை சாப்பிட்டு வாங்க. நல்ல தூக்கம், கொஞ்சம் டிவி பார்க்கறது கொஞ்சம் தூரமா இருக்கிறது, வேலைக்கு சாப்பாடு, அதிகமா உணர்ச்சி வசப்படாம நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருந்தா பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். சுரேஷ்குமார், உங்களுடைய அம்மாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்னால இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பாதிப்பு நடந்திருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை டாக்டர் சொன்னாரு. நீங்க ஒரு மனநல மருத்துவரை அணுகி எதனால இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை அவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா திருவண்ணாமலையிலிருந்து முத்துலட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் முத்துலட்சுமி. மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க முத்துலட்சுமி. என் பேர் முத்துலட்சுமி மேடம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 9 வருஷம் ஆகுது. சரி. எங்க வீட்டுக்காரர் வந்து லோகநாதன் மேடம். சரிங்க. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவங்க. எங்க மாமனார் மாமியார் எல்லாருமே நல்லவங்க மேடம். நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். சரிமா. நாங்க வந்து அண்ணன் முறையில தான் மேடம் கல்யாணம் பண்ணிக்கணும். எங்க அக்காவை கொடுத்தவங்க. சரிங்கம்மா. இருந்தாலும் எங்க மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்க. சேர்த்துக்கினாங்க. சேர்த்துக்கிட்ட பிறகு எங்க மாமியார் வந்து கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவங்க மேடம். ஹலோ, சொல்லுங்க முத்துலட்சுமி, கேக்குது. அவங்க மனநலம் சரியில்லாதவங்க. நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் மன கசப்புல தனித்தனியா குடும்பம் பிரிஞ்சுட்டோம். சரி. ஆனா ஒரே வீட்டுலதான் இருக்கோம் தனித்தனியா. எங்க வீட்டுக்கார் ரொம்ப சாதுவானவரு. நான் ரொம்ப ஜாலி டைப் மேடம். நல்லா பேசுவேன், நல்லா ரொம்ப சகஜமா பேசுவேன். நான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன்.
எங்க வீட்டுக்காரர் அதிகமா பேச மாட்டாரு. இப்ப வந்து எது இருந்தாலும் ஆக்ரோஷமா சண்டை வருது மேடம். ஒரு 4 வருஷமா நாங்க மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறோம். சரிங்கம்மா. நான் வந்து எனக்கு வந்து அதிகமா வேலை செய்யற திறமை எனக்கு இல்ல. என்னால அதிகமா பார்க்கவும் செய்ய முடியல. அதனால எல்லாருக்கும் இப்ப சண்டை வருது. நான் எங்க வீட்டுல ரொம்ப சாதுவா இருப்பாரு. இப்ப எனக்கு மேல அவர் கோவம் வருது. ரொம்ப போட்டிக்கு சண்டை போடுறாரு. எது இருந்தாலும் வெட்டு குத்துன்ற மாதிரி அடிக்கடிக்கு ரத்தம் வர அளவுக்கு அவரு என்ன அடிக்கிறாரு மேடம். எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவருக்கு கோவம் வருதுமா? எதுக்காக சண்டை போடுறாரு? எனக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க உங்க வீட்டுக்காரர் வந்து தப்பா பழகுறாங்கன்னு சொல்லிட்டாங்க மேடம். ஆனா எங்க வீட்டுக்காரர் அப்படிப்பட்டவரே கிடையாது. ரொம்ப நல்லவர். எனக்கு மனசுக்கு நல்லா தெரியுது. 100% தெரியும் மேடம். எங்க வீட்டுக்காரர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அவங்க சொல்லி விட்டதுல இருந்து அவர் யார்கிட்ட பேசினாலும் எனக்கு அதே நினைப்பாவே இருக்குது. எனக்கு வந்து அவர் வந்து என்ன வேற யார்கிட்ட ஆம்பளை கிட்ட பேசினா கூட பொறாமையா இருக்கு மேடம். எனக்கு என்கிட்ட விட அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்களே அது மாதிரி என்கிட்ட. ஆனா அவர் வந்து இது வரைக்கும் 8 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் ஆகி. என்கிட்ட ரொமான்ஸ் பேசுறது எதுவுமே கிடையாது மேடம். ரொமான்ஸா பேசுறது, ஆசையா பேசுறது எந்த எண்ணமும் கிடையாது மேடம் எனக்கு. நான் அவர் இப்ப வர வர எனக்கு மேல கோவமா பேசுறதுனால எனக்குதான் பரவாயில்லவா நம்ம மனநலம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நாங்க திருவண்ணாமலை மேல்மருவத்தூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன் மேடம். அவங்க வந்து வீட்டுக்காரர் வந்தாதான் நான் உனக்கு பாத்துப்பேன்னு சொல்றாங்க. எங்க வீட்டுக்காரர் நான் வரவே மாட்டேன், உனக்கு வேணா போய் பாத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியுது மேடம். எனக்கும் அவருக்கும் இப்ப அதிகமா கோவம் வருது. எனக்கும் நல்லா கோவம் வருது மேடம். அவர் யார்கிட்ட பேசினாலும் எனக்கு பொறாமையா இருக்குது. அவர் என்கிட்ட பேசினா கூட பரவாயில்ல, என்கிட்ட பேசாம மத்தவங்க கிட்டதான் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. நான் எது ஆசையா கேட்டாலும் எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. நானே அது எடுத்து வாங்கிக்கிறேன். எது செஞ்சாலும் அது வந்து நான் திருடுறேன் அப்படின்னு சொல்றேன். சரிங்கம்மா. அவர் முக்கியம் முத்துலட்சுமி, இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். வசந்தி பாபு, முத்துலட்சுமியோட இந்த பிரச்சனை. முத்துலட்சுமி, உங்களுக்கு கேள்விக்கு பதில் நீங்களே வச்சிருக்கீங்க முத்துலட்சுமி. ஏன்னா மாமனார் மாமியார்ல இருந்து கணவன் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சரிங்களா? சோ உங்களுடைய விஷயங்கள சில மாறுதல் வந்துச்சுன்னா நிச்சயமா கணவன் இருந்து மாறுதல் வரும். ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஒருத்தர் புரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. குடும்பத்தாரோட டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிறப்ப உங்களுடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் மாறுதல், அன்பு, பாசம் கணவனுக்கு கொடுத்ததுன்னா நிச்சயமா அதுவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க சொல்றீங்க என்ன முதல்ல அமைதியா தான் இருந்தாரு, நான் தான் படபடன்னு பேசுவேன், அதுக்கப்புறம் இப்பதான் மாறிட்டாருங்கிறாரு. அதனால 1.5 வருஷத்துல இவ்வளவு மனக்கசப்பு தேவையே இல்லை. நீங்க டாக்டர்கிட்ட போகலாம் வேணான்னு சொல்லலாம். ஆனால் உங்களை புரிந்து கொண்டு உங்கள்கிட்ட இருக்க எது நெகட்டிவான விஷயங்கள் என்னன்னு சொல்லி செல்ஃப் அசஸ் பண்ணுங்க. என்னென்ன பண்ணா தப்புங்கிறது, நான் என்ன பண்றேன், வீட்டுக்குள்ள வந்தோடனே கோவப்படுறேன், அவர் சந்தேகப்படுறேன், யார்கிட்ட பேசலாம் கோவப்படுறேன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பாசிட்டிவா மாத்துங்க. வாங்க சாப்பிடுங்கன்ற ஒரு அன்பா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா அதே உங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்ல கணவன்கிறது நிறைய மனைவி கிடைக்காம இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் நல்ல கணவன் கிடைச்சிருக்காரு. அணுகுமுறையில நீங்க வித்தியாசமா கொடுத்தீங்கன்னா அதே விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இத 1 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க கணவனுக்குள்ள அந்த சாஃப்ட்னஸ், அந்த அன்பு, உங்களோட காதலிச்சப்போ இருந்த அந்த பாசம் எல்லாமே திரும்ப வர ஆரம்பிக்கிறப்ப குடும்பம் சமூகமாகி சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படுறதுக்காக சான்சஸ் இருக்குது. சோ நீங்க சந்தேகப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அன்பை கொடுத்தா திரும்பி அன்பு கிடைக்கும். உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். முத்துலட்சுமி, உங்க கணவர்கிட்ட நீங்க சொன்னீங்க எனக்கு கோபம் அதிகமா வருதுன்னு. உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவர் எந்தெந்த விஷயங்களுக்கு கோவப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த விஷயங்கள்லாம் நடக்காம பாத்துக்கோங்க. நீங்களும் அவர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அன்பா இருக்கிறதுக்கு பாருங்க. அடுத்ததா கௌதமன் கோவையில இருந்து நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கௌதமன். வணக்கங்க. இந்த மாதிரி மன பிரச்சனைகள்னால மெடிசின் சாப்பிடக்கூடிய ஒருவர் திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு ஏதாவது வர முடியுமா அப்படிங்கறது என்னுடைய சந்தேகமா இருக்கு. அது எப்படி நிரந்தரமான பாதிப்பா இருக்குமா அப்படிங்கறது. என்னுடைய மகன் கல்லூரியில இருந்து அந்த ஆசிரியர்களோட பழகுற போது அவரால் சரியா பழக முடியலன்னு அந்த கல்லூரி விட்டு நின்றுட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கல்லூரியிலயும் அதே மாதிரி பண்ணிருக்கிறாரு. அப்படி பார்க்கிற பொழுது தேவையில்லாத ஒரு வெறுப்புணர்வை தாய் தந்தையர் மேல காமிச்சது. அப்புறம் ஒரு தடவை அவர் அட்மிஷன் போட்டு அவர் அதுல இருந்து மெடிசின் சாப்பிட்டுட்டே இருக்காரு. 2012 இருந்து இன்று வரைக்கும் சாப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ நார்மல் பிஹேவியர் தான் இருக்கு. ஆனா கோர்சஸ் வேற ஏதாவது படிக்கிறதோ ஜாயின் பண்றதோ அந்த மாதிரி ஒரு இது அவரால் முடியறது இல்ல. 2வது அந்த மெடிசின் சாப்பிட்டதுனாலயா என்னங்கிறது தெரியல. மொத்தமா சாப்பிடக்கூடிய அந்த பசி சுத்தமா இல்லாம
ஒரு நேரம் மட்டும்தான் அவர் வந்து சாப்பிடுறாரு, மீதி வந்து சும்மா லிக்விட் ஃபுட்ல தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்து ரெக்கவர் ஆகி திரும்ப பழைய நிலைமைக்கு வர முடியுமா? இந்த மெடிசன்ஸ் வந்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு சாப்பிட வேண்டியதா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் எனக்கு இருக்கு. இந்த பாதிப்புகள் வந்து எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம், என்ன விதமான நோய்கள் இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. உடல் நோயை பொறுத்துதான் வந்து மனநோயும். சாதாரணமா ஒரு ஆளுக்கு வந்து மலேரியா ஜுரம் வருதுன்னா ஒரு 5 நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டு சரியாயிடும், அதுக்கப்புறம் தேவையில்லை. ஆனா ஒரு பிபியோ ஒரு டயபெட்டிஸோ இல்ல ஒரு கார்டியக் ப்ராப்ளம் வருதுன்னா தொடர்ந்து சாப்பிட வேண்டும். கிட்டத்தட்ட நோய்களும் அந்த மாதிரி தான். சில நோய்கள் வந்து கொஞ்ச நாள் சாப்பிட்டா போதும், சில நோய்களுக்கு தொடர்ந்து இருக்கணும். ஒரு தீவிரமான மனநோய் என்று சொல்லக்கூடிய ஸ்கிசோஃப்ரெனியா என்கிற மனச்சிதைவு நோய் கூட ஒரு 33% வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு விட்டு அப்புறம் அவருடைய வாழ்நாள்ல மாத்திரைகள் தேவையில்லை. ஒரு 33% வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும். நல்லா இம்ப்ரூவ் ஆனா கூட திரும்பி வரக்கூடாது என்ற நிலைமைக்காக அவர்கள் அந்த மெயின்டெனன்ஸ்ல சாப்பிட வேண்டியது இருக்கும். அந்த கடைசி 1/3 33% தான் எக்கச்சக்கமான ஃபேமிலி லோடிங், பர்சனாலிட்டி ஒரு டிஸ்பிகரேஷன் இருக்கும், நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது, பயங்கர ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும், டெலூஷன்ஸ் இருக்கும், அடலசன்ட் பீரியட்ல இருந்து வந்து ரொம்ப லாங் ரன்னா இருக்கும். அவர்களுக்கு கொஞ்சம் வந்து மாத்திரைகள் சாப்பிட்டா கூட ஒரு தீவிர நோய்களுக்கு இருப்பாங்க. எந்த மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு, சைடு எஃபெக்ட் இருக்கு. நீங்க உங்களுடைய சன்னு சொன்னீங்க, மறுபடியும் வந்து அவர் எந்த அளவுல இருக்கார், அவருடைய ப்ராப்ளம்ஸ் வந்து சில சமயம் வந்து ஒரு மனநோய் வந்து ஸ்கிசோஃப்ரெனியான்றது தொடர்ந்து இருக்கும். ரெண்டாவது நோய் வந்து பைபோலார்ன்றது வந்து கொஞ்சம் கண்டினியூஸா இருக்கலாம், எபிசாடிக்கா இருக்கலாம், மறைந்து மாரிசமான் மாதிரி இருந்துட்டு மறுபடியும் வரலாம். ஒரு வருத்தமான நிலைமையில மாத்திரை சாப்பிட வேண்டியதா இருக்கும், அல்லது எழுச்சி நிலையில சாப்பிட வேண்டியதா இருக்கும். நீங்க சொன்னது பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிசோஃப்ரெனியா பக்கம் வந்து அந்த டயக்னோசிஸ் கிட் ஆகிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த மாத்திரைகள் வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து உருவாக்கும். மற்ற மாத்திரைகள் உண்டாம அவர் வந்து படிக்கிறதுல கொஞ்சம் ஒரு சப்போர்ட் வேணும், ஃபேமிலியில ஒரு சப்போர்ட் வேணும். கொஞ்சம் வந்து சில சமயம் தடங்கல்கள் இருக்கலாம், அதை ஓவர் கம் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு மறுபடியும் அவரை வந்து படிக்க வைங்க. மாத்திரைகள் வந்து நிறுத்திட்டீங்கன்னா பழைய நிலைமைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து மாத்திரைகள் சாப்பிடுறது வந்து தப்பு இல்லை, சைடு எஃபெக்ட் இல்லாம பாத்துங்க, பீரியாடிக்கா எக்ஸாம் பண்ணீங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. தண்டவாளத்து நடுவுல தொலைஞ்ச ஆட்டுக்குட்டிக்கு ரயிலோட சத்தம் ஆபத்துக்கான முதல் அறிகுறியா இருக்கும். அறிகுறிகளை வச்சு ஆபத்துக்களை தடமறிய மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0460632994 044304227777. அடுத்ததா சென்னையிலிருந்து சதீஷ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சதீஷ். வணக்கம் மேடம், நான் சதீஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சதீஷ். டவுட் கேட்கணும் மேடம். சொல்லுங்க. சார், இப்ப வந்து 20 days முன்னாடி வந்து பிரதர் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாரு சார். சரி. அவருக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கு சார், பையன் 1 பொண்ணு 1 சார். பையனுக்கு 5 வயசு, பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆகுது சார். எப்ப பார்த்தாலும் வந்து இப்ப டெத் ஆன பிறகுல இருந்து அப்பா எப்ப வருவாரு இதேதான் பசங்க கேட்டுட்டு இருக்காங்க சார். நமக்கு வந்து அதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இன்னொரு டவுட் சார், நைட் நம்ம படுக்கும் போது 3 மணி 4 மணி ஆயிடுது சார் படுக்கிறதுக்கு. அவருடைய ஞாபகங்கள், பழகின விதங்கள் அதேதான் சார் ஞாபகம் வருது. நமக்கு தூக்கங்கிறது சரியா வர மாட்டேங்குது சார். 3 மணி 4 மணி ஆயிடுது சார் நைட். ஆனா ஒரே சிந்தனை, அவருடைய சிந்தனைகளாவே இருக்கு சார் நமக்கு. உங்களுடைய கேள்வி என்ன ஆகுது? பிரதருடைய குழந்தைகள் இல்ல? ஆமா சார், பிரதரோட குழந்தைகள் நிச்சயமா வந்து பிரதருடைய குழந்தைகள் நிச்சயமா வந்து இப்போ கிரீஃப்னு சொல்லுவோம். அந்த ஒரு துயரமான வந்து அது ஒரு சம்பவம், நடக்க கூடாத, நடக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல வந்து அந்த குழந்தைகள் வந்து நிச்சயமா வந்து ஒரு ஏங்கும், தவிக்கும். அந்த சமயத்துல வந்து அதாவது பெரியவங்களை விட குழந்தைகள் வந்து சீக்கிரம் வந்து அந்த கிரீஃப்ல இருந்து அந்த மவுனிங் ப்ராசஸ்ல இருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு இழப்பு வந்து நம்ம வந்து ஒரு வயதானவர்கள் வந்து அந்த இழப்பை எப்படி வந்து அணுகுறோம்னா, அந்த இழப்பு மட்டுமல்ல, அதனால எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸையும் பத்தி நம்ம நினைப்போம். ஆனா குழந்தைகள் வந்து அந்த இழப்பு, அதாவது முன்பு இருந்தது, அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு, அப்பா என்னோட இருந்தார், அப்பா என்னோட சந்தோஷமா இருந்தார், அப்பா இல்ல, இந்த லெவல் வரைக்கும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய மனைவியோ நீங்களோ மற்றவங்களோ வந்து என்னன்னா, இந்த எதிர்காலத்தில் இந்த குழந்தைகள் என்ன ஆகும், அவங்க வந்து கொஞ்சம் வந்து அவர்களுக்கு வந்து ஆதரவு இல்லாம இருப்பாங்க,
இந்த குழந்தைகளை யார் படிக்க வைப்பா, இந்த எதிர்காலத்தை பத்தி இருக்கிற சிந்தனைகள் வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நிச்சயமா வந்து இந்த குழந்தைகள் வந்து இதுல இருந்து வெளியில வந்துருவாங்க உங்களை விட. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அவருடைய ஞாபகம் இருக்குல்ல, அந்த கிரீஃப் வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அது அந்த நேரத்துல வந்து நம்முடைய அனுபவங்கள், நாம் சார்ந்த அவர் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஒரு ரீப்ளே மாதிரி வரும். மனசு ஒத்துக்காது, இன்னும் அவர் இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில அவரோடு பழகிய அனுபவங்கள் தூக்கத்துல சில சமயம் மனைவிக்கு அல்லது அம்மாவுக்கு இல்ல அப்பாவுக்கு அவங்கெல்லாம் வந்து இருக்கிற மாதிரியே ஒரு பிரமை இருக்கும், உருவம் மாதிரி இருக்கும். ஒரு பொருட்களை பார்க்கும் பொழுது, அவர் யூஸ் பண்ண பொருட்களை பார்க்கும்போது அவருடைய ஞாபகம் வரலாம். அவர் இருக்கிற மாதிரி, அவர் பேச்சு கேட்கிற மாதிரி, அவர் நடையில இருக்கிற மாதிரி கனவுகள்ல வரலாம், குரல் கேட்கலாம். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாறுபட்ட பிறழ்ந்த நிலை கூட, ஒரு சைக்காட்டிக் ஸ்டேஜ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிரீஃப்ல வந்து தேவையில்லை. இப்ப அழுதாலும் புரண்டாலும் வந்து அவதான் வலி எடுத்து குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிரீஃப் வந்து நம்ம வந்து மாத்திரைகள் மூலமா சப்ரஸ் பண்றது நல்லது இல்லை. எங்கேயாவது கொஞ்சம் அதிக அளவு தூக்கம் இல்லாம பிரச்சனைகள் இருக்கும்பொழுது மாத்திரைகள் கொடுக்கலாம். அதுல வந்து அவங்க அழுது, நம்மளுடைய எல்லா மதங்களும் கலாச்சாரங்களும் ஒரு 15 நாள் ஒரு துக்கம் இருக்கும். அந்த துக்கத்துல வந்து மற்றவங்க எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு அதுல இருந்து அது சாதாரணமா அந்த இதுல இருந்து வெளியில வரணும். அதுதான் நல்லது. வருத்தம் தான், அந்த வருத்தத்துல இருந்து வெளியில வாங்க. ஒரு 15 நாளைக்கு அப்புறமும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமும் இருந்ததுன்னா நீங்க வந்து வேற சிகிச்சையை மேற்கொள்ளலாம். அது வரைக்கும் நீங்க வேற வழி இல்லை. இதுல வந்து அழுது வருத்தப்பட்டு வெளியில வாங்க. சதீஷ், டாக்டர் சொன்ன மாதிரி இந்த கவலை, இந்த வருத்தத்தில இருந்து நீங்களாதான் வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கணும். குழந்தைங்களை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவங்க அதுல இருந்து காலப்போக்குல அது அவங்களுக்கு மறதியை ஏற்படுத்தி தானா அதுல இருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க. அடுத்ததா கிருஷ்ணகிரியில இருந்து ஞானசேகரன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் மேடம், டாக்டர் கிட்ட பேசணும் கொஞ்சம். பேசுங்க ஞானசேகரன். டாக்டர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க ஞானசேகரன். டாக்டர், எனக்கு வந்து என்ன 40 வயசு ஆகுது. இப்போ சரிங்க, எனக்கு 40 வயசு ஆகுது. இப்ப என்னன்னா, நான் பீட்டு டேப்லெட் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா. சரி, 40 வயசு மேடம் எனக்கு. சொல்லுங்க ஞானசேகரன். எனக்கு என்னன்னா, வெடிக்காம 3 மணிக்கு 4 மணிக்கு தூக்கம் வருது மேடம். தூக்கத்துல நடக்கிறேன். ஞானசேகரன், நீங்க பேசுறது சரியா கேட்கல. கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடமா வந்து பேசுறீங்களா? மேடம், அதாவது எனக்கு 40 வயசு மேடம். சரிங்க, கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். என்னன்னா, பிபி டேப்லெட் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு 3 மணி வெடிகாலம் ஆகும்போது, 3 மணி 4 மணி ஆகும்போது தூக்கத்துல திடீர்னு இருந்து உட்காந்துறேன் அப்படியே பெட்ல. சரி, தூக்கம் சுத்தமா வரமாட்டேங்குது. திடீர்னு இருந்து வெளியே போறேன், நடக்கிறேன், செய்யறேன். இந்த மாதிரி தூக்கம் வரதில்லை மேடம். இது சம்பந்தமா டாக்டர் கொஞ்சம் கேட்கணும் மேடம். ரத்த கொதிப்பு இருக்கும்பொழுது நிச்சயமா வந்து தூக்கம் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். தூக்கம் கிடும் பொழுது பிபி அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிபிக்கு நிறைய மாத்திரைகள் இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது வருத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல, காலையில 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடறேன்னா தூக்கம் இல்ல, ஏர்லி மார்னிங் அவேக்கனிங் வந்து அது ஒரு வருத்தத்துடைய முதல்ல ஆரம்ப அறிகுறின்னு கூட நம்ம சொல்லலாம். சில சமயம் ஒரு நியூராட்டிக் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய சமூக நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய வருத்தம் வந்து தூங்க போறது கஷ்டமா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற வருத்தம் வந்து காரணம் இல்லாம சமூக நிகழ்வுகளால இல்லாம ரசாயன மாறுதலால ஏற்படக்கூடிய வருத்தம் வந்து விடிகாலையில ஏஞ்சிடுவோம். அது வந்து இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். நிச்சயமா வந்து மன வருத்தத்துக்கு உரிய மருந்துகள் நீங்க சாப்பிடணும். ரெண்டாவது, இந்த பிபியுடைய மருந்துகளே வந்து கொஞ்சம் வருத்தத்தை உண்டாக்கலாம். ஒரு ஆசைகள் வந்து குறையலாம், இல்லற வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறையலாம், ஒரு ஆக்டிவிட்டி குறையலாம், எனர்ஜி குறையலாம். எதுவா இருந்தாலும், வருத்தமா இருந்தாலும் அல்லது பிபியா இருந்தாலும் நீங்க தூங்கி ஆகணும். ஏர்லி மார்னிங் வந்து 3 மணிக்கு எழுந்திட்டு நீங்க வந்து வேஸ்ட் பண்றது நல்லது இல்ல. மருந்துகள் வந்து கண்டிப்பா சாப்பிட வேண்டும். அப்பதான் பிபியும் கண்ட்ரோலா இருக்கும், வருத்தமும் வந்து சரியாகும். ஞானசேகரன், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க தூக்கம் வர்றதுக்கான மருந்துகள் எடுத்துக்கோங்க. நீங்க நல்லா தூங்குங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கவலை, பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அடுத்ததா திருச்சியில இருந்து பிரியா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹலோ, வணக்கம் பிரியா, சொல்லுங்கம்மா. டாக்டர் பேசுனாங்களா? பேசலாமா, சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. ஹலோ சார், எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுங்க சார்.
நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். சொந்தத்துலதான் கல்யாணம் பண்ணோம். ஆனா வந்து எங்களை யாரும் ஏத்துக்கல வீட்டுல. சரிங்கம்மா, 5 வருஷமா தனியா தான் இருந்தோம். ஆனா அவங்க வந்து எங்க நாத்தனார் எல்லாமே அந்த பழைய இதுலயே இன்னும் என் மேல கோபமாவே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப வரையுமே எனக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு இன்னும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமனார் இறந்தாரு. அவரு வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் பிடிச்சிருந்தது அவங்க எல்லாத்துக்குமே. சொந்தம் தான், இப்படிக்கு ரொம்ப சொந்தம் தான் நாங்க. ஆனா அவங்க நான் எதை செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அவங்க கடைசியில வந்து இந்த மாதிரி என் மேல ரொம்ப வருத்தமாவே இருந்தாங்க. இதுக்கடையில நான் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப நம்பினேன். அவர் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா. அவரை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லை. அதாவது எல்லாமே உள்ளூருக்குள்ளதான் இருக்கோம், இருந்தாலும் அவரை விட்டு எனக்கு யாருமே இல்லை. அவரு என்ன சொன்னாலும் அவரு சொல்றதுதான் நம்பி எது இங்க போலாம் வரலாம் அப்படின்னா அவரை கேட்டுதான் போவேன். அவரு இது செய்யலாம் வேணாம் எல்லாமே அவரை கேட்டு நான் நடந்துக்கிட்டேன். ஆனா வந்து அவர் என்கிட்ட ஒரு மாதிரி, அவங்க வீட்டுல ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு. நான் வந்து என்னை ஒட்ட விடாமே கடைசி வரையும் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு என்னன்னா நான் தான் இவரை ஓட்ட விடாம பண்ணிட்டேன்னு நினைச்சு அவங்க என் மேல ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஆனா சரி, காலப்போக்குல எங்களுக்கு 5 வருஷமா குழந்தை இல்ல, 5 வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறந்தான். எங்க நாத்தனா ரொம்ப தவறான இதுல எல்லாம் எங்களை பேசினாங்க, என்னைய பேசினாங்க. அது குழந்தை இவனோட லேட்டஸ்ட் பேபி அப்படிலாம் சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. சரி, எல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு சரி நம்ம சித்திதான், நம்ம நாத்தனாதான், நம்ம இவங்க தான் சொல்லிட்டு போய் விட்டுட்டேன் நானு. ஆனா அதெல்லாம் பத்தி நினைக்கல. ஆனா இப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து என்ன நான் ரொம்ப நம்பினா என்னை ஏமாத்திட்டாரு. அவரு பழக்க வழக்கம், ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, பெண்கள் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் அவரு. ஆனா இப்ப ரொம்ப அவருக்கு நல்லவரு. நம்ம மாமா தான் தெரிஞ்சிருவாரு. ஊர்ல எல்லாரும் பேசினா கூட நம்ம அவரு என்ன கேட்பாரு, என்னை நம்பமா, என்னை நீ நம்ப மாட்டியா, ஊர்ல சொல்றத நம்புவியா, எங்க வீட்டுல எல்லாம் நம்மள பிடிக்காதனால நம்மள பிரிக்க பாக்குறாங்க, இந்த மாதிரி என்கிட்ட சொல்றது. அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் இதாவே நடந்துகிட்டாரு. நான் தப்பு பண்ணாத மாதிரி அப்படின்னு நடந்துகிட்டு அவங்களும் யாராவது அவர்கிட்ட பேச முடியல. அவர் யார் சொல்லியும் கேட்க மாட்டாரு. எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப எல்லா தப்பும் பண்ணி நான் பண்ணவே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. நான் அப்பெல்லாம் பண்ணல, நீ நம்மளே போயிட்டாரு. அவர் வந்து எப்படி சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப அவரு நம்புறதா வேணாமா இல்ல உண்மையை இப்பயும் அந்த தப்பு பண்ணிட்டுதான் இருக்காரு. ஆனா பண்ணிட்டு இருக்காருன்னா நான் பண்ணல. இப்ப எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவரு செஞ்சது எதையுமே என்னால மறக்க முடியல. நிறைய தவறு பண்ணிருக்காரு. ஆனா வந்து ஒத்துக்குவாரு, நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன், ஆனா நீ அதெல்லாம் பெருசு பண்ணாம குடும்பத்தை பாரு. அதாவது எனக்கு எப்படி இருக்குன்னா உடம்பெல்லாம் நடுங்குது. அதாவது எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. எனக்கே சொந்த கல்யாணம் பண்ணோம், சொந்த பந்தம் எல்லாமே இந்த ஊர்லதான் இருக்காங்க, யாருமே இல்லாத மாதிரி. இப்ப எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இனி ஒதுக்கி வச்ச மாதிரி பண்றாங்க. எங்க மாமனார் இருந்ததுக்கு அப்புறம் இனி யாரும் பேசிக்கல, என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்துல இருந்து வேணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க யாருமே நான் என்னைய சேர்த்துக்கவே இல்லை. இவரும் அவங்க என்னைக்கு கூப்பிடுறாங்க அன்னைக்கு நம்ம போய்க்கலாம் அப்படின்னே சொல்லியே இருக்கணும். நானும் சரி நம்மள ஒரு நாள் கூப்பிடுவாங்க, நம்மளே சேர்த்துக்குவாங்க. இனி அவங்க ட்ரீட் பண்றது அப்படின்னா வேற ஜாதியில இருந்து வந்த மாதிரி, வேற இதுல இருந்து பண்ண மாதிரி. நான் வந்து வீணா போனோம். என் தம்பியை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வீணா போனோம். என்னைய வந்து என்ன சொல்றது, எனக்கு வந்து நான் நிறைய டைம் வந்து யாருமே இல்லாம என் பிரச்சனை யார்ட்டையும் சொல்ல முடியாம நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அம்மா அப்பா கூட இருந்தும் இல்லாத மாதிரிதான் இருக்காங்க அவங்க. இப்ப இவர் ஏதாவது நான் தப்பு பண்ணுவேன் அதை சொல்லி அவர் வந்து என்னை வேலை இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் என்ன தப்பு, நான் எந்த தப்புமே அவர் பண்ணலன்னு அவருக்கு தெரியும். ஆனா நான் என்ன தப்பு பண்றேன் அத சொல்லி இவர் காமிக்கணும். வெளியில இருக்கவங்க என்னாலதான் இவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, இவனாலதான் இவன் ட்ரிங்க்ஸ் சாப்பிடறான், இவனாலதான் கடன் ஆயிட்டான், சொத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்புற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டாரு. இத்தனைக்கு இவரை மீறி எந்த இதுவுமே நான் நடந்துகிட்டது கூட, வெளியில கூட நான் போனதில்லை, தனியா கூட நான் போனதில்லை யாரு இதாவே. எனக்கு வீட்டுல வந்து எனக்கு எப்படின்னா நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து நினைச்சு வீட்டுக்கார்ட்ட பேசணும், வெளியில போக கூடாது, ரொம்ப ஒரு இப்படி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரிதான் இருந்துட்டேன். யார்கிட்ட பேச கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும். இப்ப நாளைக்கு என் பிள்ளைங்களுக்காக நான் வாழலாம்னா எப்படி இருக்க போறோம், என் பிள்ளைங்க நான் எப்படி வளர்க்க போறோம், எந்த சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம ஒரு சப்போர்ட்டே இல்லாம எப்படி இருக்க போறோம்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. நான் வந்து எனக்கு நம்ம வாழலாமா, இப்ப எங்க வீட்டுல இருக்கிற நான் வாழ்றதுக்கு தகுதி இருக்காதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. 15 வருஷமா இவரு கூட நம்பி வாழ்ந்து ஏமாந்துட்டு போயிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, இவர்கிட்ட நான் இவரை ஒன்னாலவே இந்த தப்பு பண்ணிருக்கான்,
அப்படிங்கிறாங்க. ஆனா இவர்கிட்ட நான் நிறைய ஏமாந்து போயிட்டேன். நானே ஏமாந்து தான் நிக்கிறேன். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு மகன் மேல பழிய சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஏன் மேல எல்லா பழியும் போடுறாங்க. நான் யார்கிட்ட போய் உண்மையை சொல்றது, யாரும் என் பேச கேட்கவும் மாட்டாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்காமா? ஆமாங்க சார், உங்க எங்க ரிலேஷன்லயே ஒரு இருக்கு. ஆனா அப்பெல்லாம் நான் நம்பினேன், தப்பே சொன்னா கூட எங்க அது மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. சரி, அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஆணுடைய தன்னுடைய தவறு செய்யும் பொழுது அந்த தவறை தட்டி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கிட்டு அப்புறம் அந்த தவறை தொடர்ந்து செய்யக்கூடிய மனோபாவம் பல ஆண்களுக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க சொந்தத்துல இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்ல. உங்களை நீங்க பழகலையோ அவர் பழக விடலையோ அல்லது மத்தவங்க கிட்ட அவங்க சைடு ரிலேட்டிவ்ஸ் இல்ல உங்க சைடு ரிலேட்டிவ்ஸ் தன்னுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியாத நிலைமையில இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு அவர் பாட்டு சந்தோஷமா இருக்கார். இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ மத்த உலகம் என்ன நினைக்குது, நான் செஞ்ச தப்பாலதான் இவர் இது மாதிரி அதான் சொல்லுவாங்கல்ல, நீ என்ன திட்டுற அதனாலதான் குடிக்கிறேன்னு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. குடிச்சிட்டு என்ன பண்ண மாலையா போடுவாங்க மனைவி? யாருமே பண்ண மாட்டாங்க. தவறுகளை மறைப்பதற்காக இவர் ஒரு அழகான ஒரு அலிபி ரீசனை உருவாக்கி இருக்காரு. நேரா பேசுங்கம்மா. நீங்க உங்களுடைய கணவர் மூலமா தான் அவங்களுடைய உறவினர்கிட்ட நீங்க நெருக்கமாகணும்ன்ற எந்த நியதியும் கிடையாது. நீங்க உறவுகளை நீங்களா ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உரையாடல்கள், நீங்களா ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நெருக்கங்கள் தான் நிச்சயமா இருக்கும். ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் மூலமா இல்ல உங்க மூலமான்னு இல்ல. ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு, உங்க கணவர்கிட்ட கேளுங்க. இது நீங்க பண்றது, அதாவது இந்த சில சமயம் ஆண்கள் மிக அழகாக பொய் சொல்லுவாங்க. ரொம்ப பொய் சொல்றது பிரமாதமா இருக்கும். ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டின்னு இருக்கும்போது, அம்மா ஒரு கதை சொல்லுமான்னு 11 மணி ராத்திரி ஆச்சு. அந்த அம்மா சொல்லுச்சு, உங்க அப்பா வருவாரு, ஏன் லேட்டுன்னு சொல்லுவாங்க, அப்ப ஒரு கதை சொல்லுவாரு பாருன்னு. அதுல ரொம்ப புகழ்பெற்றவர்கள் ஆண்கள். நீங்க தவறு செய்யும் பொழுது கேளுங்க. நீங்களா அனாவசியமா செய்யாத தப்புக்கு நீங்க பிராயசித்தமோ தண்டனையோ ஏற்படுத்திக் கொள்வது தேவையில்லை. முகத்தை பார்த்து நேரா பார்த்து பேசுங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்டையும் பேசுங்க, உங்க அம்மா அப்பாட்டையும் பேசுங்க. நீங்க லவ் பண்றதோ இல்ல திருமணம் பண்றதோ நெருங்கிய உறவினர்கிட்ட தப்பு கிடையாது, தெய்வ குத்தம் கிடையாது. அனாவசியமான குற்ற உணர்ச்சிக்கு நீங்க ஆளாகி வீணா போயிட்டு தற்கொலை எண்ணங்களுக்கு ஆளாகாதீங்க. வாழ்க்கையை பாசிட்டிவா எடுங்க. சில சமயம் பிரச்சனையா தான் இருக்கு. ஆண்கள் சில சமயம் வாங்கின மோட்டார் சைக்கிள் மாதிரி ஒரு முதல் 2 வருஷத்துக்கு ஒழுங்கா இருக்காங்க, மற்ற சமயம் பிரச்சனைகளா தான் இருக்கு. பேசுங்க, உறவு போய் அவங்க கிட்ட பேசுங்க, பிரச்சனையை நேரா ஃபேஸ் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க. பிரியாமா, நீங்க ரொம்பவே பதட்டத்திலயும் மன வருத்தத்திலயும் இருக்கீங்கன்னு தெரியுது. டாக்டர் சொன்ன மாதிரி உங்க கணவர் கிட்ட நீங்க நேரடியாவே பேசுங்க. உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியோ இல்லனா சுய பச்சாதாபமோ தேவையில்லை. நம்ம நிகழ்ச்சிக்கு நேயர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினீங்க. நன்றி டாக்டர் அசோகன். நன்றி வசந்தி பாபு. காட்டு செடிகளை பார்த்திருக்கீங்களா? நீரூட்ட ஆள் இல்லைன்னா கூட தன்னந்தனியா வளர்ற கலை அதுகிட்டதான் இருக்கு. மழை பெஞ்சாதான் உண்டு, வெயில் அடிச்சாதான் உண்டு. எல்லாத்தையும் சந்திச்சு வளர்ற காட்டு செடிகள் நமக்கு கத்துக் கொடுக்கிற பால பாடம் ஏராளம். நம்மோட ஆளுமைகளை நாமே செதுக்கிக்க மனதோடு பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.